ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றோம். எல்லோரும் இன்புற்று இருக்கணும் அப்படின்னு தாங்க நம்ம பிரார்த்தனை பண்ணணும். என்ன இருக்குது இந்த உலகத்தில் பெருசா, எத்தனை வருஷங்கள், அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் குருராஜருடைய அனுகிரகங்கள் கொடுக்கப்பட வேண்டும். வளர்ந்தவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பவுமே தாழக்கூடாது. அதாவது வாழ்ந்தவர்கள் எப்பவுமே வீழக்கூடாது, விழுந்தவர்கள் வாழலாம். ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரை ஒரு ராஜா தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த ஊரில் கந்தசாமி, பகவான் கந்தசாமி முருகனுடைய ஒரு தீவிரமான பக்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு மயில்வாகனன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு சீரோடும் சிறப்போடும் வளர்த்துட்டு வர்றார். யாரு? அவன் தப்பா. இந்த மயில்வாகனன் என்னன்னா வளர 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 நன்றாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய கைத்தேர்ந்த கஞ்சனாக வளர்ந்து விட்டார். பெரிய கஞ்சன் ஆயிட்டாருங்க அவர். அவர் தந்தையாரெலாம் அப்புறம் போயிடுறாங்க எல்லாருமே. இன்னும் பணம் சேர்க்கணும்னு ட்ரை பண்ணும்போது திட்டங்கள் தீட்டிகிட்டே இருப்பார், எப்படா பணம் சேர்க்கறதுன்னுட்டு. அந்த ஊரில் ஒரு குருஜி இருந்தார். அந்த குருஜி நல்லா தெரியும் யாருக்கு? நம்ம மயில்வாகனத்துக்கு. அந்த குருஜி நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை படைத்தவர் அந்த குருஜி. நாமளும் அந்த ஆசிரமத்துக்கு போகிறோம். குருஜி நம்ம மயில்வாகனன்னு தெரியும். சரி, ஏதோ நம்மளால் முடிந்த உடற்சேவை அந்த இடத்துல செஞ்சுட்டு வரோம். எப்படியாவது சாமியார்கிட்ட நாம் இந்த முறை போயிட்டு அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நல்ல திட்டம் தீட்டின்னு மயில்வாகனன் அந்த ஆசிரமத்துக்கு போகிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை குருஜி என்ன பண்ணுறாரு? உட்காந்துட்டு பெரிய கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருக்காரு. நாம் அதிகமாக ஆசைப்படக்கூடாது, அளவாகத்தான் ஆசைப்பட வேண்டும், பெருசாக யோசிக்கக்கூடாது, இருப்பதை கட்டி வாழ வேண்டும், சிறியதாக எண்ண வேண்டும், பெரியதாக எண்ணி மாட்டிக்கொண்டு தலை முட்டி நாம் காயப்படக்கூடாது, இருப்பதை கொண்டு கொடுத்ததை பகவானுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு உரை நிகழ்த்திட்டு இருக்காரு. ஆனால் அவர் கை தேர்ந்த குரு, அவருக்கு தெரியும் எல்லாமே, ஒரு நல்ல ஒரு சக்தி படைத்தவர் அவர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவருடைய அனுகிரகத்தை நினைத்த மாத்திரத்தில் கொடுத்திருக்கக்கூடியவர். மயில்வாகனனுக்கு தெரியும் அதை. என்னடா இது, நம்ம சாமியை கும்பலான்னு வந்தோம், இவர்கிட்ட பெருசாக அதனா கேட்டு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா இவர் என்னடா சின்னதாக கேட்கணும், இருக்கிறத வச்சு வாழணும், பெருசாக ஆசைப்படக்கூடாதுன்ட்டு பெரிய தத்துவத்தை பொழிறாள். இல்லை, பார்த்துக்கலாம், நமக்கா தெரியாது, இந்த மாதிரி எத்தனையோ தத்துவத்தை பார்த்துருக்கோம், நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய டேர்ன் வருது. அந்த சொற்பொழிவு கதா காலட்சேபம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சுவாமிஜி கிட்ட போய் ஆசீர்வாதம். சுவாமிஜிலாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. எல்லாம் மங்களம் உண்டாகட்டும், ஆயுஷ்மான் பவ, ஏதோ ஒரு வாழ்த்து அவருடைய திருவாயினால் அந்த வாழ்த்துக்களை கூறுவார்கள். நம்ம போகிறார் மயில்வாகனன் போயிட்டு, மயில்வாகனம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு சுவாமிஜி. சுவாமிஜி வணக்கம் சுவாமிஜி அப்படின்னு. உட்காருங்க, என்ன விஷயம், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்றார். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட அப்படிங்கிறாரு. கேளுங்க அப்படிங்கிறாரு. சுவாமிஜி, இப்போ 1,00,000 நாள், சரி 1,00,000 ஆண்டுகள் வச்சுக்கலாம் சாமி, 1,00,000 வருடங்கள். இந்த 1,00,000 வருடங்கள் இந்த தெய்வீக கணக்கில், அதாவது உங்கள் கணக்கில் அது எவ்வளோ நேரம் சாமி அப்படின்னு கேட்குறாரு. அதாவது 1,00,000 ஆண்டுகள். சுவாமிஜி யோசிச்சுட்டு, 1 நிமிடம் தான் அப்படிங்கிறார். 1,00,000 ஆண்டுகள் தெய்வீக கணக்கில், அதாவது உங்களுடைய கணக்கில் 1 நாள் தானா? ஆமாம் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ 1 கோடி ரூபாய் பணம் உங்களுடைய கணக்கில் எவ்வளோ சாமி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. 1 பைசா அப்படிங்கிறாரு. ஒரே 1 பைசா வாடுறார். ஆமாம் மகனே, 1,00,000 ஆண்டுகள் எப்படி 1 நிமிடம் ஆகிறதோ, 1 கோடி ரூபாய் அதனுடைய மதிப்பு, எங்களுடைய தெய்வீகத்தின் மதிப்பு ஒரே 1 பைசா தான் அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி. நம்ம மயில்வாகனத்துக்கு அவர் போட்ட பிளான் பிரகாரம் எல்லாம் அப்படியே செட்ரேட் ஆகிட்டு வருது. அப்பாடே யோசிக்கிறார் மண்டையில். சாமி சிறுக தான் கேட்க சொன்னார், இப்போ கேட்டுற வேண்டியது தான் அப்படின்னு. சுவாமிஜி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்குறார். கேள் அப்படிங்கிறாரு. எனக்கு அவசரமாக இப்போதே
அவர் கொடுத்துருவாரு. மயில் வாகனத்துக்கு நன்றாவே தெரியும், சுவாமிஜி அவர்கள் மிகுந்த சக்தி படைத்தவர், சர்வ வல்லமை படைத்தவர், சித்து விளையாட்டுகளில் வல்லவர். இதெல்லாம் தெரிஞ்சுதான் மகா கஞ்சனான நம்ம மயில் வாகனம் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு சுவாமிஜி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் ஒன்று கேட்கணும் சாமி உங்ககிட்ட அப்படிங்கிறார். என்ன கேள் மகனே அப்படிங்கிறாரு. நீங்க தானே சிறுக கேட்க சொன்னீங்க. ஆமா, நான் தான் சிறுக கேட்க சொன்னேன், சிறியதாக எதிர்பார்க்க சொன்னேன். எனக்கு ஒரே ஒரு பைசா வேணும் சாமி அப்படிங்கிறார். மயில் வாகனம் கணக்கு பிரகாரம் ஒரு பைசான்றது 1 கோடி ரூபாய். இப்போ சுவாமிஜி வேற கொடுக்குறேன்னு இருக்காருல்ல, கேள் நான் தரேன்னிட்டாரு. நாம கேட்டது ஒரே ஒரு பைசா தானே, சுவாமிஜி கொடுத்து தானே ஆகிறோம் நமக்கு அப்படின்ட்டு ஒரே ஒரு பைசா வேணும் சுவாமின்னு. சுவாமிஜி இவருக்கு மேலே அப்படியே யோசிச்சுட்டு 1 நிமிடம் பொறுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. 1 நிமிஷம் தானே சாமி, நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்றான். கூட இருந்தாலும் சொல்றான், ஏய் மயில் வாகனம், உனக்கு மண்டையில மசாலா இருக்கா? நீ கேட்ட ஒரு பைசான்றது 1 கோடி. அவர் 1 நிமிடம் காத்துருன்னு சொன்னது 1 லட்சம் வருஷம்டா அப்படின்னு மயில் வாகனம் அப்பதான் வந்து தான் என்ன கேட்டோம், என்ன பதில், எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உணர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். சரி, எப்படியாவது நம்ம பணத்தை சம்பாரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ள போறாரு. அந்த கதை வளருது. அந்த ஊருக்குள்ள போகும்போது ஒரு 3 சுவர்கள் இருக்கிறது. அங்க வந்து ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு சுவர் 3 சுவர்கள்ல எதனா ஒரு சுவர் மேல ஏறலாம். அந்த சுவர் மேல ஏறின பிறகு ஏதோ ஒரு சுவருக்கு பின்புறமாக இந்த ஒரு நந்தவனம் இருக்குது. அந்த நந்தவனத்துல ஒரு குறிஞ்சி பூ பூத்து இருக்கிறது. இந்த கதையை கேளுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த குறிஞ்சி பூவை கொண்டு வருவர்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ராஜா சொல்லிடுறார். 1 கோடி ரூபாய். சரின்னுட்டு இந்த மயில் வாகனத்துக்கு இதை நம்ம எப்படி அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஏணி செய்ய ஆரம்பிச்சிடறார். உட்கார்ந்து இந்த இடத்துல போட்டிக்கான நேரம் குறிக்கப்படுகிறது. 3 சுவர்கள் இருக்குது. 3 சுவர்கள்ல ஒவ்வொரு சுவர்லையும் ஒருத்தர் ஏறுறாங்க. நம்ம மயில் வாகனம் வேக வேகமா மேலே ஏறி போய் பார்க்குறாரு. ஏறி போய் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பாழும் கிணறு தான் இருக்கிறது. ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சுவர் மேல் சாற்றி நான் மேலே ஏறி எப்படியும் குறிஞ்சி பூவை கொடுத்து 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தேனே, இல்லாமல் போச்சேன்ட்டு தலையில் அடிச்சுட்டு மேலே இருந்து பொறுமையை இறங்குறாரு. இதே பக்கத்தில் ஒருத்தன் அதே ஏணி போட்டு மகேஸ்வரன் ஒருத்தன் பொறுமையாக மேலே ஏறி நின்று கீழே நின்று குருவை வணங்கி அதன் மேலே படிப்படியாக மேலே ஏறி போயிட்டு அந்த பக்கம் பார்த்தால் அவனுக்கு அந்த நந்தவனம் இருந்தது. அந்த குறிஞ்சி பூவை கொண்டு வந்து அந்த நாட்டு அரசனிடம் கொடுக்கிறான். அன்று மாலையே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு தலைமை தாங்குவதற்கு அந்த குருஜி அவர்கள் வருகிறார். குருஜி வந்த உடனே முதல் பரிசு அந்த 1 கோடி ரூபாயை பெறுபவர் மகேஸ்வரன் அப்படின்னு சொன்ன மகேஸ்வரன் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு, நான் சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த கதையை, அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு குருஜியின் பாத கமலங்களில் வைக்கிறார். இந்த பணத்திற்கு உண்மையான உரிமையாளர் அப்ப சொல்றாரு அவர் மக்கள் மத்தியில. இதை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு மயில் வாகனம் கீழே உட்கார்ந்து கூட்டத்தோட. இந்த பணத்திற்கு, இந்த செல்வத்திற்கு உண்மையான உரிமையாளர் நம்ம சுவாமிஜி தான். இதில் உழைப்பு மட்டும்தான் என்னோடது. அந்த ஏணி நான் செய்தேன், மேலே ஏறணும்ன்ற முனைப்பு மட்டும்தான் என்னோடதா இருந்தது. உழைப்பும் முனைப்பும் என்னுடையதாக இருந்தது. அதன் மேல் நான் ஏறுவதற்கு முன்னால் குருஜி கிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணேன். குருஜி, என்னுடைய முயற்சி வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுடைய அருளும் அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் நீங்க அனுகிரகம் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட நன்கு பிரார்த்தனை செய்துவிட்டு தான் இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டேன். நன்றாக உழைத்தேன், இந்த ஏணியை செய்தேன், அந்த ஏணியை அந்த சுவற்றில் சாற்றினேன், மேலே ஏறினேன். அந்த பக்கம் பார்த்தால் நந்தவனம் இருந்தது. அந்த குறிஞ்சி பூவை கொண்டு வந்து இந்த இடத்தில் கொடுத்து விட்டு 1 கோடி ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறேன். இந்த பணம் முழுமையும் என்னுடைய குருநாதரைத்தான் சேரும் அப்படின்னு குருநாதர் வந்து அப்படியே அவர் கையில் எடுத்து கொடுத்துட்டு அவரை ஆசீர்வாதம் செய்து அனுப்பிவிடுகிறார். மயில் வாகனம் அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. மயில் வாகனத்துக்கு உழைப்பு இருந்தது, ஆனா குரு கிட்ட ஆசி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. குரு பக்தியின் குறைபாடு இருந்தது. இதெல்லாம் சாத்தியமாக நடந்து கொண்டிருக்கிறதா இந்த உலகத்தில்னா, நம்ம உழைப்புகள் நீண்ட நெடுங்காலம் உழைச்சுனே போயிட்டோம்னா எந்த இடத்துக்கு போய் சேருகிறோம் அப்படின்னு தெரியாமே போயிடுங்க. அடடா, இவ்வளவு நாளா நம்ம இந்த இடத்துல போய் உழைச்சிட்டோமேடா, இதற்கு எந்த பலாபலனும் கிடைக்கவில்லையே, வேற இடத்துல வேலை செஞ்சிருந்தாவது ஏதாவது அங்கீகாரம் கிடைத்திருக்கும், நமக்கு வேற ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும்
ஆனால் போகாத ஊருக்கு வழி தேடி ஏதோ ஒரு ஊரில் நாம் உழைத்து காலமும் போயிட்டு வயசும் ஆகி ஏமாந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோமே, அப்படிங்கிற காலகட்டங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. 100% வரக்கூடாதுன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாயினும் முழுமையான உங்களுடைய உழைப்பை அந்த இடத்தில் போடுங்கள். அந்த உழைப்பிற்கு உரிய வெற்றியை குருநாதரின் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்யுங்கள். சமர்ப்பணம் செய்வதற்கு முன்னால் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். குருராஜா, நான் இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன். எந்த சுவற்றில் என் ஏணியை நான் சாற்றி ஏற்றுவது என்று தெரியாது. நான் ஏணி செய்ய தயாராக இருக்கிறேன். நான் படிப்படியாக ஏற தயாராக இருக்கிறேன். இந்த சுவர் தான் சரியான சுவர் அப்படின்ட்டு எனக்கு காமிச்சு கொடுங்க குருராஜா. கொஞ்சம் நீங்கள் தான் செய்யணும். உங்களை விட்டால் இந்த உலகத்தில் என்னை வழிநடத்த யாரும் இல்லை சுவாமின்னு அவர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தாங்க சூக்ஷம். இன்னைக்கு உலகத்தில் மிகுந்த உழைப்பு, அறிவார்த்தமான செயல்பாடுகள் இவையெல்லாம் இருந்தால் கூட அந்த ஒரு சின்ன சிக்னேச்சர், அவருடைய கையொப்பம், கருணாசாகர மூர்த்தின்றாங்க பாருங்க நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அவருடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற்றுவிட்டு அந்த உழைப்பை துவங்கி விட்டீர்கள் என்றால் உங்களுடைய உழைப்பை எவ்வளவு போட்டாலும் நிச்சயம் அதிலிருந்து வீணாகாது. நீங்கள் அவரையே பிரார்த்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக உங்களுக்கு உரிய நல்ல வழியை குருநாதர் காண்பிப்பார். நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன செய்துட்டு இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுடுங்க. எங்களை நல்வழி நடத்தி தரணும், இதில் வெற்றி தேடி தரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு வீணாகாது. ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நிச்சயமாக அமையும். திருமுடி தாமரை முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.